இந்த பாட்டு எப்படி எழுதுறதுன்னு உட்காந்துட்டுனா, ஆனால் அதாவது அனுபவம் பாட்டு எழுதி அனுபவமோ எதுவுமே இல்லைங்க. இல்லை. ஆனால் உட்காந்து 1 மணி நேரத்துலேயே அந்த பாட்டை வந்து ஐயா கிடுகிடுன்னு லைன் சொல்கிறாரு, எழுதுறாங்க. அதாவது மாணிக்க வாசகருக்கு சிவன் எப்படி சொன்னாருங்க, அந்த ஃபீலு அவனுக்கு உணர முடிஞ்சுதுங்க. அவன் சொல்லும் போதுங்க நம்மளுக்கே அந்த புல் அரிப்பு வருது. 1 மணி நேரத்தில் எழுதி முடிச்சிட்டீங்க ஒரு பாட்டு மண்ணாளு மகராஸ் 1 மணி நேரத்தில் ஐயாவை கேட்டோம். அவரு கொடுத்த உத்தரவு. அப்புறம் ஐயாவை கேட்குறேங்க அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதனால எது அழியாமல் இருக்குன்னா, இந்த ஒரு பாட்டு கலைங்கிறது வந்து அழியாமல் இருக்குங்க. அப்படிங்கிறப்போ சரி ஒரு பாட்டு எழுதி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் 2 பேரும் சாங் கரெக்டாக ப்ளே பண்ணுறேன். நான் சொல்கிற வார்த்தையுமே அவன் ப்ளே பண்ணுறதோட வார்த்தையும் 2 ஒரே தான். மந்திர மயிலேறும் மருதையா ஐயா ஓம் என்ற சொல்லும் ஓங்கார வேலும் ஐயா அது எமது அவருக்கு ஒரு என்ன சொல்லுங்க ஒரு அருள் வந்த மாதிரி எந்திரிச்சு உட்கார்றாரு. ஆமாங்க, மேல எந்திரிச்சுக்காண்டு ஒருத்தர் மலை மேல பெரிய அனுபவமா இருக்கு. ஆமாங்க, மேல போயிட்டு இருக்கிறார் ஒருத்தர். அவன் நாங்க ஓனா உழுந்து கீழே பார்க்கவே இல்லைங்க. மண்ணாளு மகராசா கணக்கன் பட்டி கைலாசா குரு சரணம் சரணம் கணக்கன் பதி குரு சரணம் மண்ணாளு மகராசா கணக்கன் பட்டி கைலாசா குரு சரணம் சரணம் மூட்டை சுவாமி பதம் சரணம் பொன்னழியில் நான் கிடக்கோ என்னை பாராத உன் கண்கள் லேசா ஸ்ரீ குரு சரணம் சரணம் கணக்கன் பதி குரு. வணக்கம் இறையன்பர்களே. சில நாட்கள் முன்னாடி வந்து நம்ம சேனல் இறைமை டிவி மற்றும் சமூக ஊடகங்களில் கணக்கம்பட்டி ஐயாவோட ஆல்பம் வந்து மிக விறுவிறுப்பாக பேசப்பட்டது. பலரால் இன்றைக்கும் பாடப்பட்டுட்டு வருதுங்க. அந்த பாட்டு என்னென்னா மண்ணாளு மகராசா அப்படி ஒரு பாடல் மிகப்பெரிய ஹிட்டு. பல வீடுகளில் வந்து அந்த பாட்டை திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்காங்க. அந்த பாடல் இன்னும் பல பாடல்கள் ஐயாவுக்கு எழுதிட்டு இருக்காங்க. ஐயாவோட பக்தர்கள் கருப்புசாமி முத்துசாமி 2 சாமிகளும் சேர்ந்து நம்ம சாமிக்காக அழகாக பாடல் எழுதிட்டு இருக்காங்க. இவங்களோட ஊர் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே அஞ்சானூர் ஒரு நள்ளிரவு வேலையில் இவங்க சந்திக்க வந்தாங்க. அந்த நேரமும் இந்த ஒரு நல்ல அழகான ஒரு பெருமாள் கோயிலில் இந்த இரவு வேலையில் வந்து பாடல் எழுதிட்டு இருந்தாங்க. அந்த நிலையில் தான் அவங்களை சந்தித்தேன். மேற்கொண்டு நண்பர்கள் 2 பேரும் நம்மக்கிட்ட இந்த பாடல் எழுதின அனுபவங்களை ஷேர் பண்ணுறாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சர்க்குருவே சரணம். உங்கள் அனுபவங்களை அப்படியே பகிர்ந்துக்கிங்க. நாங்கள் 2 பேரும் பார்த்திங்கன்னா ரொம்ப கால நண்பர்கள் அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஒரு 25-30 வயசு 30 வருஷம் கால நண்பர்கள். இப்போது இந்த நட்புங்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஆரம்ப கால நட்புங்கிறது அப்படியே தொடர்ந்து வந்துச்சுங்க. எங்களுக்குள்ளே எந்த சின்ன இதுவும் இல்லாமல் அப்படியே போயிட்டு இருந்தது. இதுக்கு வந்து இந்த பாலமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு புரிதல் தெரிதல் எல்லாமே இருந்துச்சுங்க. இப்போ இது அப்படியே தொடர்ந்து போகிறப்ப பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்போ நம்ம இவர்னால தான் வந்து இந்த கணக்கம்பட்டி ஐயாவோட இது போகிற பாக்கியம் வந்து நம்மளுக்கு கிடச்சுன்னு வச்சுக்கங்களேன். நம்ம இப்போ எங்கேயோ சுற்றிட்டு இருக்கிறோம், கடவுள் எல்லாமே சொல்கிறாங்க, நம்பிக்கிறோம், அப்படியே போயிட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கங்களேன். ஒரு முழுமையாக நம்மளுக்கு முழுசாக நம்மளை உணர்கிற அளவுக்கு ஒரு இது கொடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கணக்கம்பட்டி ஐயாங்க. அதுக்கு வந்து நம்ம போகிறோம். இது வந்து ஒரு அதிசயமாக நடந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம லைஃப்பில் எத்தனையோ இது எப்படிங்க ஒரு தற்செயலாக நடக்குது. அந்த மாதிரி வந்து இதே பார்த்திங்கன்னா ஒரு இவங்களை பற்றி எனக்கு சித்தர்கள் இவங்களெல்லாம் பற்றி ஃபஸ்ட்டு ஒரு இது உண்டுங்க. இப்படி எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாமே கடவுள் அப்படிங்கிறது எல்லாமே இவங்க தான் அப்படிங்கிற ஒரு கல்லுங்கிறது ஒரு சிலையாக இருக்கும். பட் சித்தர்கள் அப்படிங்கிறது இந்த சித்த புருஷர்கள் யோகிகள் முனிவர்கள் இவங்க தான் வந்து ஒரு கடவுளோட என்ன சொல்கிறது ஒரு பிரதி அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கல எனக்கு ஆரம்பம். அப்புறம் அப்படி இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போது அந்த ஐயாவை பற்றியே ஃபஸ்ட்டு சொல்கிறப்ப எனக்கு அது ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு கடவுள்னால் வேறு மாதிரி இருக்குது. இவங்கெல்லாம் வந்து ஒரு பயம் இருக்குல்லைங்க. இவங்களாம் சித்தர்கள் நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சாமி கரெக்டாக இருக்குண்டா அது பண்ணிடக்கூடாது நீ பேசக்கூடாதுனால அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குங்க. அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா இப்போ ஐயாவை வந்து ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரடியூஸ் சொல்கிறாங்க எங்கன்னா எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் திருப்பூருங்க. இந்த ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு அக்கா வந்து ஒரு கடை வைக்கிறாங்க, ஒரு கிளாத் ஸ்டோர், ஒரு துணி கடை வைக்கிறாங்க. அப்புறம் அவங்க வந்து அப்போ ஐயா வந்து அப்போ தான் அந்த இடும்பன் மலையில் வந்து ஐயாவை அடிச்சு போட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து மறுபடியும் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து திரும்ப அடுத்த நாள் பார்க்குறப்போ உயிராய் வந்து அந்த இடும்பன் மலையில் உட்காண்ட்ருக்கிறாரு. அந்த இதெல்லாம் வந்து ஒரு வருஷங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஐயா இருக்கிறாங்க, நம்ம போய் பாட்டு வந்துடலாம், நீ வந்துரு வா போகலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ என்கிட்ட சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த மனசு போகிறக்கு உண்டான ஒரு மெச்சூரிட்டி இல்லைங்க இவங்களை பற்றி முழுசாக இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு. பட் அப்புறம் போகிறக்கு ஒரு நிறையா டைம் கூப்பிட்ருக்குறாங்க. எனக்கு போகிறக்கு ஐடியாவே இல்லை. கடைசியில் நானே கூட்டிகிட்டு போகிறேன், காரே கொண்டு வந்துட்டாங்க எனக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக.
நீ வா கண்டிப்பாக ஐயா போட்டு வரலாம் அப்படிங்கிறது ஐயாவோட அது அழைப்பாக தான் நான் நினச்சேங்க ஃபஸ்ட்டு. ஐயா தான் வந்து எதுக்காக நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி போட்டு, இருந்தாலும் என்னோட இதோ என்னமோன்னு தெரியல போகிறக்கு விடல. அப்புறம் ஆழ்மன விடலை அப்படின்னு சொல்லி போட்டு போக முடியலைங்க. கடைசியில் காரை கொண்டு வந்தாங்க, அப்பவும் போக முடியலைங்க. என்ற மனசு போகிற கூட்டில் அப்புறம் அவங்க அக்கா சொல்லிட்டு நிறையா டைம் சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இருந்தாலும் நீ எப்படியாச்சும் ஒரு டைம் நீங்கள் அங்கே போயிரு, நீ போவே அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறம் அந்த அக்கா போயிட்டாங்கன்னு வச்சுங்க. எப்படின்னா நான் அதை எப்படி நினைக்கிறேன்னாங்க, இப்போ திரும்பி அதை பார்க்குறப்போ ஐயா வந்து அவங்க ரூபத்தில் வந்து எனக்கு கூப்பிட்ட மாதிரி தான் நினைக்கிறேங்க. ஏதோ ஒரு இதுக்காக கூப்பிட்டுருக்கிறாரு. பட் நம்மளோட பூர்வ ஜென்மம் இதுங்கிறனால போக முடியாமல் நம்ம தடுத்து நிறுத்திடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து சரின்ட்டு விட்டுட்டேங்க. அப்புறம் இது அப்படியே போயிட்டு இருந்தது. அப்போ வந்து எனக்கு ஐயா கூப்பிட்டு நான் போகாம விட்டுட்டேன். பட் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு இதை பற்றியெல்லாம் தெரிகிறப்போ இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கே சுயமாக ஒரு ஞானம் அந்த மாதிரி பார்த்துட்டு நான் போகலான்னு நினைக்கிறப்ப அங்கே போக முடியல. ஐயா கூப்பிட விடுங்களேங்க, வான்னு கூப்பிட்டா போகல. அப்போ திரும்ப ஐயா கூப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. அப்படிங்கிற சான்ஸ் நான் ரொம்ப நாளாக கிடைக்குமான்னு ரொம்ப ஒரு பயங்கர ஏக்கன்னு வச்சுங்களேன். எத்தனையோ கேள்விப்பட்டிருக்கிறோம். பட் இவர் மேலே ஒரு அதீதமான ஒரு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வம், அந்த மாதிரி இதில் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேங்க ரொம்ப நாளாக. அப்புறம் அது வந்து எனக்கு ஒரு 7 வருஷம் இருக்குங்க ஒரு வெயிட்டிங். அப்படிங்கிறப்ப அது மேலே நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆகும் பாருங்க. ரொம்ப ஒருத்தரை வந்து நான் போகணும், இப்போ உங்களை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற மாதிரி நான் பார்க்கணும், ஐயாவை பார்த்தே ஆகணும்னு போகிறேன். ஒரு 5-6 வருஷம் முடியலைங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து திடீர்னு என்றைக்கும் இல்லாமல் இவர் வந்து நம்ம சேவூரில் கடை வச்சுக்கிறாரு, ஒரு எலக்ட்ரிக்கல் கடைங்க, சர்வீஸ் பாயிண்ட்டு. அப்புறம் அங்கே வந்து நான் எப்பவும் ஒரு 5 நிமிஷம் நின்று பேசுவேன். அப்புறம் ஒரு நாள் வந்து நின்று பேசிட்டு இருக்கிறப்போ சரி கடைசிக்கு ஐயாவை பார்க்க முடியல, ஃபோட்டோனாச்சு நம்ம பார்த்து வாங்கி வீட்டில் பூஜை அறையில் வச்சு ஒரு பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மனசில் சின்னதாக ஒரு ஸ்பார்க் ஆகுதுங்க. அப்போ வந்து பார்க்குறப்போ வாங்கணும்னு நினச்சிட்டு ரொம்ப நாள் வாங்க முடியல. அப்புறம் கடையில் வந்து நின்றுட்டு இந்த மாதிரி இவன் ஃபஸ்ட்லேருந்து இவர் போயிட்டுருக்குறாங்க. அப்புறம் நான் பார்க்குறப்போ ஐயாக்கிட்ட போயிட்டுருக்கிறேன், எப்படி இருக்குது நான் போகிறேன், இந்த மாதிரி நான் வந்து ஒரு மாதமாக போகிறேன், நல்லா இருக்குது, எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சரி நான் தான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கிறேன். அப்புறம் இதை பற்றி பேசுகிறேங்க, இந்த மாதிரி என்னோடய ஃப்ளாஷ்பேக் பற்றி இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, நான் போக முடியல அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறேன். இவனோட இதில் போயிட்டு சொல்லிட்டான். அப்புறம் நான் வந்துட்டு சரி ஐயாவோட ஃபோட்டோ முதல்ல ஒன்று கொடு, ஒரு இதில் வாங்கி வச்சுட்டு நான் ஐயாவை பார்த்துட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஐயா ஒரு ஃபோட்டோ மட்டும் கொடுன்னு கேட்குறேன். அந்த டைம் பார்த்து கரெக்டாக ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிறேன், எடுத்து எனக்கு கொடுக்குறேன். அதுதான் ஐயாவோட ஃபஸ்ட் என்ட்ரிங் எனக்கு எங்கள் வீட்டுக்கு. என்னோட ஐயா பார்த்தது ஆமாங்க, ஃபோட்டோவில் எங்கள் வீட்டுக்கு வர்றாரு. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சுங்க. இவர் மூலமாக தான் உங்களுக்கு ஐயா வர்றாருன்னு வச்சுங்களேன். ஃபோட்டோவில் வந்து எனக்கு வந்து நிஜமாக ஐயா நம்ம கூட வர மாதிரி ஒரு எப்படின்னா, நான் வந்து கணக்கம்பட்டி போயிட்டுங்க. நீங்கள் எவ்வளோ நாளாக போகிறீங்க? நான் வந்து இந்த 2.5 வருஷமாக போயிட்டு இருக்கேன். சரிங்க. ஐயா ஜீவசமாதி ஆனது இப்போ தான் 2 வருஷமா? ஆமாம், இப்போ தான் ஐயாவை நான் நேரில் பார்த்தது இல்லைங்க. சரிங்க. அதுவும் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமுங்க. என்ன பண்ணது ஏது வந்து திக்கு தெரியாமல் நின்றுருக்கேன். யூடியூப்பில் பார்க்குறேன் ஐயாவை பற்றி. சரி இங்கே போனாவது நம்ம பிரச்சனை தீருமா அப்படிங்கிற எண்ணத்தில் நானும் போகணும்னு நினைக்கிறேன். 6 மாதமாங்க ட்ரை பண்ணுவேன். கிளம்பலாங்கிற ஸ்டேஜில் கையில் அமௌண்ட் இருக்காது. கையில் அமௌண்ட் இருக்கும்போது நம்ம கர்ம வினைகள் வந்துட்டே இருக்கு, போகிறக்க விடாது. அப்புறம் 2021ங்க குரு பூஜைக்கு என்ன ஆனாலும் நான் உன்ற குரு பூஜைக்கு வந்தே தீரணும்ட்டு 100 ரூபா எடுத்து படத்தில் வச்சுட்டுங்க. அப்போ வந்து சின்ன படம் ஒருத்தர் எனக்கு கொடுத்தாங்க, அதில் வச்சு கும்பிட்டுங்க. பாக்கெட் சைஸ் தான், கும்பிட்டு இருந்தேன். கரெக்டாக குரு பூஜைக்கு கூட்டிகிட்டு போனாருங்க. அதில் இருந்து நான் நைட்டு சிங்கிளாக தான் போவேங்க. அப்போல்லாம் வந்து யாருக்குமே வந்து நான் சொல்லவும் இல்லை, என் பாட்டுக்கு போவேங்க. நைட்டு 11 மணிக்கு போவேன். என் பாட்டுக்கு கணக்கம்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஆட்டோ கேட்டால் எதுவும் ஏற மாட்டேங்க. என் பாட்டுக்கு ஒரு மஞ்சள் பை தான் எடுத்துக்குவேங்க. எங்கே போனாலும் பைத்தியக்காரனோட வச்சுட்டு போவேன். போயிட்டுங்க போகிற வழியில் கைகால் கழுவுறதுக்கு ஒரு பைப் இருக்குது, அந்த இடத்துல மோரி இருக்குது. நான் போகும்போது இந்த இடத்துல எல்லாம் ஐயா இந்த மோரியில் படுத்துருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. நான் போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் படுத்துக்குவேங்க. ஒருத்தருமே நான் கண்டுக்க மாட்டாங்க. எழுந்துச்சு அப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தேங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அப்படியே சொல்கிறக்க ஆரம்பித்தேன், தம்பி நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இருக்குது, நீங்களும் வா அப்படின்ட்டு நான் ட்ராவல்ஸ் எடுத்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேங்க. அப்புறம் வந்து போனேன்னா விபூதி, பாக்கெட் சைஸ் ஃபோட்டோ எனக்கு எப்படி வந்துச்சுங்க அதே மாதிரி பாக்கெட் சைஸ் ஃபோட்டோ எல்லாம் வாங்கிட்டு வந்து கடையில் வச்சுருவேங்க. ஒரு 10 15 வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன். ஃபோட்டோவும் ஒரு 4-5 ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேங்க. யாராவது வந்து ஏதாவது தொந்தரவு அப்படின்னாங்கன்னா எடுத்து கொடுத்துட்டு விபூதியும் கொடுத்து ஐயா கிட்ட உன்னை ஒப்படைச்சாச்சு, ஐயா உன்னை பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோங்க. அவங்க வாங்கிட்டு போயிட்டு பார்த்துட்டு
2 நாள் 3 நாள் பார்த்துட்டு வந்து மாற்றத்தை சொல்லுவாங்க. நல்லா இருக்குது, நீங்கள் போனால் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்களாக போங்க, ஐயா உங்களை வர வச்சாருன்னா கண்டிப்பாக நீங்கள் போகலாம், ஏன்னா எதிர்பார்க்க தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் இவர் வந்து கேட்குறாப்படி. இந்த இவருக்கு நான் 2 மாதமாக சொல்கிறேன், வா போகலான்னு. ஆனால் முடியல. கடைசியாக ஃபோட்டோ கொடுத்து இந்தா நீ வருவே அப்படின்னு கொடுக்குறேங்க. அடுத்த மாதமே வந்தார். அந்த ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் எனக்கு ஐயா என் கூட வந்த மாதிரி ஒரு ஃபீல்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நான் டெய்லி வச்சு பூஜை பண்ணுறேங்க. வந்ததுலேருந்து அடுத்த நாள் வந்து எனக்கு ஐயா எனக்கு ஒரு கொஞ்சம் நம்பிக்கை அப்படியே துளிர் விடுதுங்க. ஐயா வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாரு, உனக்கு கண்டிப்பாக ஐயாவை போய் நம்ம பார்த்தே தீருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு ரொம்ப வலிமையாயிடுச்சுங்க. அப்படிங்கிறப்போ சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வந்து டெய்லி நான் பூஜை பண்ணுவேங்க. இப்போ பூஜை ரூம் தனியாக இருக்குது, எல்லா சாமி இருக்குது, டெய்லி வச்சு பூஜை பண்ணுவேன். நம்மளுக்கு ஒரு குருங்கிற மாதிரி ஒருத்தர் வேணுங்களேங்க. எல்லாமே எங்கிட்ட இருக்கு, திறமை இருக்குது, பட் அதுக்கு ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு ரெகுலேட்டர் வேணும். அப்படின்னா ஒரு குருங்கிற மாதிரி நம்மகிட்ட இருக்கிற திறமைக்கு ஒரு குருங்கிறது வேணும்னு வச்சுக்கல. எப்பவுமே ஒரு அந்த திரிக்கு தூண்டல் மாதிரி அப்படிங்கிற ஒரு நினைப்புல எனக்கு ஐயாவை தான் வந்து நான் அந்த மாதிரி நினைச்சிட்டேங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வாரம் வீட்டில் வச்சு பூஜை பண்றேங்க. பூஜை பண்ணிட்டு இந்த மாதிரி ஐயா வந்து பார்க்கணுங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுறோம். ஐயா வந்து எப்படின்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாரு. அதுக்கு ஒன்று ஐயா வந்து ஒரு பொறுப்பு கொடுப்பாருங்க ஒவ்வொருத்தருக்கும். அப்படி கொடுக்குறாருன்னா அதுக்கு உண்டான தகுதிகள் நம்மளுக்கு வேணுங்களேங்க. அப்படியே இல்லைனாலே அதுக்கு உண்டான ஒரு நம்ம வந்து அதுக்கு உண்டான ஆள் அப்படின்னா அதுக்கு உண்டான தகுதியெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொறுப்பு உங்களுக்கு கொடுப்பாரு. நான் போனோன்னே இது வேணுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டார். நீங்கள் அதை வச்சு ஒரு பயன்படுத்துவீங்களா, அதுக்கு தகுதியான ஆளா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாரு. அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் அப்படி தோணுச்சுன்னு வச்சுக்கலாம் ஆரம்பத்துலேயே. அப்புறம் அதனால ஒரு வாரம் வச்சு பூஜை பண்ணேன். அப்புறம் ஒரு 2 வாரங்க அப்புறம் ஐயாவை பார்க்குறக்கு நாங்கள் அங்கே போனேன்னு வச்சுக்கோங்க. இவர் மூலியமாக வந்து நான் போனேன். நல்ல ஒரு தரிசனம். ஒரு எப்படி சொல்லுங்க, ஒரு நம்ம ஒரு அம்மா வீட்டுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல்னு வச்சுக்கலேன். அங்கே போயிட்டு அப்புறம் முதல் தடவை போகிறேங்க. போயிட்டு நம்ம ஒரு நல்ல வைப்ரேஷனுங்க, நல்லா ஃபீல் ஆச்சு. அப்புறம் நம்மளுக்கு என்ன வேணுமோ எல்லா சுமையுமே அங்கே இறக்கி வச்சுட்டோம். என்னென்ன மன கஷ்டம் இருக்குதோ எல்லாமே. நாங்கள் போய் எதுவுமே வேண்டலிங்க, எனக்கு வந்து ஒரு தெளிவு கொடு அப்படின்னு சொல்லி மட்டும்தான். மற்றவங்க மாதிரி அந்த புலம்புறதோ அழுது புலம்புறதோ இப்படி கஷ்டம் அப்படி கஷ்டம் நஷ்டங்கிறது வரும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ரியலாக உணர்ந்துட்டோம். பட் எங்கள் சுமையை வந்து தாங்க முடியாதுங்க, நீங்கள் இறக்கி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுன்னு வச்சுங்களேன். அப்படின்னு போய் அப்புறம் இறக்கி வச்சுட்டு நம்ம அந்த ஐயாவை பார்த்துட்டு ஐயா சமாதியில் ரொம்ப நேரம் நின்றுட்டு நல்ல வைப்ரேஷனுங்க. நம்ம அது நல்லாவே உணரணும்னு வச்சுக்கலாம். ஒன்றுமே இல்லாதவன் எப்படி சொல்கிறேன்னா ஒரு உணர்வே இல்லாதவன் போனாலும் கூட அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து அவனுக்கு ஃபீல் ஆகும். அப்புறம் நம்ம ஐயா கிட்ட போயிட்டு வந்து இந்த மாதிரி அப்புறம் நாங்கள் 2 பேரும் தொடர்ந்து போகிறக்கு ஆரம்பிச்சோங்க. நாங்கள் போயிட்டு எப்பவுமே எதுவுமே வேண்ட மாட்டோங்க ஐயா கிட்ட, இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறது. அங்கே போயிட்டு நம்ம நியூட்ரலாக இருந்தாவே போதுங்க, எதுவுமே தேவையில்லை. ஐயா வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அது கொடுப்பாரு. உங்களை பார்த்தோன்னே எதிர்பார்ப்பு இல்லாமல் போகணும். அவருக்கு நாம வந்து அவர்கிட்ட கேட்கணும், அவரு குழந்தை ஆகிட்டோம், நாம எதுவும் எதிர்பார்க்க தேவையில்லை. அவருக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் போகணுங்க. அதுதான் வந்து ஐயாவுக்கு பிடிக்கும் ரொம்பவே. நான் போனோடனே ஃபர்ஸ்ட் எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க, எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்றதுங்க, ஒரு இதா கிடைக்காது. கடமைக்காக போறான்னு எதிர்பார்ப்பு இல்லாமங்க அப்படின்ட்டு நாங்கள் போனால் எதுவுமே எதிர்பார்க்கலைங்க. ஐயா நீங்கள் வந்து எங்களுக்கு என்ன செய்யணுமோ எங்களுக்கு தெரியும், அதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போகுது அப்படிங்கிற மாதிரி வேண்டிட்டு எதுவுமே நம்ம நியூட்ரலாக இருந்துட்டு வந்துடுவோங்க. அதுதான் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஐயா கொடுத்த கிஃப்டாக நினைக்கிறேங்க. அந்த மனநிலை எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கலேன். அப்புறம் ரொம்ப நாளாக அங்கே நாங்கள் போயிட்டுருக்குறோங்க. அப்புறம் ஒரு வருஷம் பக்கமாக இருக்குங்க போயிட்டுருக்குறோம். நான் வந்து ஆரம்பத்துலேருந்து சும்மா அந்த கவிதைகள்லாம் வந்து கொஞ்சம் எழுதுவேங்க, சின்ன சின்னதாக, பெருசாக வந்து எதுவுமே எழுத மாட்டோம். அப்படின்னு ஐயாவை கேட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு அவரு கொடுத்த உத்தரவு. அப்புறம் ஐயாவை கேட்குறேங்க அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதனால எது அழியாமல் இருக்குன்னா இந்த ஒரு பாட்டு கலைங்கிறது வந்து அழியாமல் இருக்குங்க. அப்படிங்கிறப்போ சரி ஒரு பாட்டு எழுதி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் 2 பேரும் ஏதோ ஒரு இதில் ஒரு டீ சாப்பிட்டு கடையில் ரெகுலராக சாப்பிடுவோம். சாப்பிட்டு போட்டு ஒரு டைமில் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம். ஏதோ நான் ஒரு பாட்டு எழுதல, ஒரு சினிமாவுக்கு வந்து ஒரு பாட்டு எழுதலான்ட்டு இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி போட்டு இவங்ககிட்ட சொல்கிறேங்க. அப்போ வந்து டக்குன்னு என்ன சொல்லலாம், நீ அதுக்கு இதுக்கு எழுத வேண்டாம், ஐயாவுக்கு ஒரு பாட்டு எழுதிரு, ஃபர்ஸ்ட் பாட்டு நீ ஐயாவுக்கு எழுது, இவதான் நம்பிக்கை கூட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். நம்மளுக்கு வந்து ஐயா வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் தான் சொல்லுவார். ஐயா நேரில் வரமாட்டார், பட் இது மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு சொல்கிறாரு. அப்புறம் டக்குன்னு ஓகே எழுதிட்ட போது ஐயாவுக்கு தானே எழுதுறோம் அப்படிங்கிற சொல்லி போட்டு நாங்கள் அப்போ சரி எழுதிடலாம், என்ன லைன் போடலாம் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு அடுத்து அப்பயே முடிவு பண்ணிட்டீங்க. சரி என்ன லைன் போடலான்னு யோசனை பண்றேன். அப்புறம் இது ஒரு 2 நாளுங்க அப்படியே போயிட்டு இருக்குது. சரி பாட்டு எழுதிடலாங்கிற, சரி நான் எழுதி கொடுத்துர்ல, ஒன்றும் ஐயோ உத்தரவு கொடுத்தாருன்னா நம்ம எழுதிடலாம். அது வரைக்கும் அந்த மாதிரி பாட்டு எழுதுனது எதுவும் பெருசு இந்த அளவுக்கு பாட்டு எழுதுறதுல கிடையாதுங்க. அந்த ஒரு
நாலேஜும் எனக்கு கிடையாதுங்க. சும்மா எழுதுவோம், அவ்வளோதான், ஜஸ்ட் எழுதுவோம், வார்த்தைகள் பொறுக்கி போட்டு. அப்புறம் அப்படின்னு சொல்லி போட்டு 2வது நாள் வந்து போட்டுங்க, சரி நான் ஐயாவுக்கு எழுதியில் என்னடா சொல்கிறேன் அப்படின்னாங்க. சரி எழுதியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐயாவுக்கு தான் எழுதுற, யாருக்கு எழுதுன்னு சொல்லி போட்டு சொல்கிறேன். 4 நாள் பேசிட்டு இருக்கிறேங்க. 2வது நாள் வந்து நின்று கேட்குறேன், அப்படி சொன்னேன்ல ஐயாவுக்கு எழுதலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேங்க. சரி எழுதிடலாம், ஃபர்ஸ்ட்ல என்ன லைன் போடலாம் அப்படின்னு. அப்புறம் அது வந்து என்ன லைன் எப்படி என்ன பாட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பண்ணுறான்னாங்க, சரி நான் ஒரு சாங் போடுறேன், நீ வந்து அந்த மாதிரி அது பாரு, அந்த மெட்டில் வந்து நீ எழுதிரு, அது உனக்கு பிடிக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்லி போட்டு இவன் சொல்கிறாங்க. அப்புறம் சரி ரைட்டுன்னு சொல்லி போட்டு நான் என்னங்கிறேங்க, இவன் சாங் கரெக்டாக ப்ளே பண்ணுறான், நான் சொல்கிற வார்த்தையுமே அவன் ப்ளே பண்ணுறதோட வார்த்தையும் ரெண்டும் ஒரே எழுத்துங்க, ஒரே வார்த்தைங்க, ஒரே லைன். என்ன எழுத்துங்க அது? அது வந்து என்னன்னா உலகாலும் உத்தமியேன்னு சொல்லி அந்த லைனுங்க. உலகாலும் உத்தமியே பாடல். அந்த பாட்டு அம்மன் பாட்டு விரும்பி கேட்டிருந்தேன். நான் வந்து என்ன சொல்லி போட்டேன்னா உடனே வந்துங்க அந்த சாங் வந்து சொன்னதையுமே நானும் உலகாலும் நாயகனே அப்படிங்கிறேங்க, உலகாலும் உத்தமியன்னு பாட்டு போட்டான். 2க்கும் ஒரே இதுங்க, அசந்து போயிட்டுங்க அப்படியே அந்த இடத்துக்கு. எப்படி வந்து ஏன்னா இவன் போடுறதோட ஃபர்ஸ்ட் லைனுமே நான் நினைச்சது நான் சொல்றதும் 2ம் அட்டன் டைம் இல்லைங்க. அவன் என்ன நினைப்பான்னு எனக்கு தெரியாதுங்க, நான் என்ன பாட்டு போடணும் அவனுக்கு. ஆனா அந்த இடத்துல வந்து ஐயா என்னமா செயல்படுத்திருக்காரு, ஐயா தான் வந்து அந்த இடத்துல பண்ணுங்க. முதல் வார்த்தையே பாருங்க, உலக ஆளும், இந்த உலகத்தையே நான் தான் ஆள்றேன்னு ஆரம்பிச்சு கொடுக்குறாரு பாருங்க. கண்டிப்பாங்க, அது நான் தான் பரம்பொருள் அப்படின்னு வருது இல்ல, உலகத்தையே நான் தான் ஆள்றேன் பரம்பொருள் அப்படி அதுல இருந்து ஆரம்பிக்க சொல்றாரு. சரி நாங்க நினைச்சேன்னா சரி அந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் லைன் ஓகே, பட் இருந்தாலும் அதனோட முதல் லைன் வேண்டாம், அவங்க ஏதோ காப்பிரைட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறனால நாம அதே மாதிரி உலகாலும் மண்ணாளுங்கிற ஒரு 2 ஒரே பொருள் வர மாதிரி ஏதோ ஒன்று போட்டோன்னு சொல்லி போட்டா, அடுத்து நாங்கள் ஃபர்ஸ்ட் லைன் போட்டது பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு மண்ணாளும் மகராசான்னு சொல்லி போட்டேன்னு வச்சுங்க. இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் கேட்டுருக்குறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு அதை பல்லவியா போட்டேங்க. மண்ணாளும் மகராசா கணக்கம்பட்டி கைலாசா அப்படின்னு போட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டு போட்டேங்க, நிலவோடு உறவோடும் மேகங்களேன்னு சொல்லி போட்டு 2 பாட்டு போட்டேங்க ஐயாவுக்கு. அது சிறப்பாக எல்லாமே கம்போஸ் பண்ணிங்க, இப்போ நீங்களாம் போயிட்டு இருக்குது. அது போக அப்புறம் இந்த இதில் வந்து இன்னும் 2 பாட்டு எழுதிட்டு இருக்கிறேன்னு வச்சுங்களேங்க. ஐயாவுக்கு வந்து ஒரு அடுத்த பாடல் எழுதிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, அடுத்து வந்து ஐயாவுக்கு எழுதுனுங்க. அது போக இடையில இன்னும் 2 பாட்டு எழுதுன்னு சொல்லி போட்டு ஐயாவுக்கு அடுத்த பாடல் எழுதிருக்கீங்களா? ஐயாவுக்கு இனிமேல் எழுதிட்டு இருக்கிறேங்க. பல்லவி அதுமே எழுதிட்டீங்களா? பல்லவி இன்னும் பாட்டு வேற எழுதி வச்சுக்கிறேங்க ஐயாவுக்கு. வேற நிறைய எழுதிருக்கீங்களா? இந்த புத்தகம் ஃபுல்லா ஒரு பாடல்களா இருக்குங்க. இருக்கும் மலைகளில் எல்லாம் முருகன் இருக்கும் மலை எந்த மலை, காரமடை வனத்தினிலே மணக்கும் மலை எந்த மலை, நாடி வந்தோர் நலம் காக்கும் நல்ல மலை எந்த மலை, விண்ணாதி விண்ணவர்கள் எல்லாம் வியந்து நிற்கும் குருந்தமலை. குருந்தமலைங்கிறது அதுக்காக ஒரு சாங் குருந்தமலை முருகனை புகழ்ந்து எழுதிருக்கீங்க. மருதமலை மாமுனியே ஒரு மெட்டு தானே வச்சுங்களேன். இப்ப குருந்தமலை குளிர்பணியே குமரையா, மந்திர மயிலேறும் மருதையா, ஐயா ஓம் என்ற சொல்லும் ஓங்காரவேலும், ஐயா அது எமது பிணி நீக்கிடுமே, பங்குனி பின்னாளில் கதிரவன் ஒளிப்பூவால் மணிக்கழுத்தில் மாலையிடும் மயில் வீரா, செல்வங்கள் செழித்தாலும் உன் திருவடியில் மனமுருகிடுவேன், கூடியன் குலத்தோடு உன்னடி நான் சேர்வேன், ஆழ்கடல் அலையாகி அலை மீது படகாகி கரையென உன் காலடியை நான் பற்றிடுவேன், நெற்றி திருமகன் வெற்றி குமரனை நான் மறவேன், சிவ நெற்றி திருமகன் வெற்றி குமரனை நான் மறவேன், வள்ளி மாமனை சொல்லி பாடிட வருவேன், உமையவல் இளமகனே இந்திரன் மருமகனே, ஆட்டமெல்லாம் உன் காவடியாய் கூட்டமெல்லாம் உன் காலடியில் அலையாய் கூடுது முருகா, காட்சியெல்லாம் கந்தமுகம் கண்டதும் மயிலென ஆடுது என் மனம், முருகா குணமகனே குகமுகனே, இசைவது அசைவது திசையது யாவும் முன்னால் நிகழ்வது, தெய்வ திருமகனே தேவ குலமகனே அப்படின்னு சொல்லி போட்டு பாடல் மட்டும் எழுதிருக்கீங்க. இனிமேல் தான் மெட்டு போட்டு இசையமைக்கணும், பாடங்க நீ கம்போஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். அப்புறம் அதுவும் இன்னொரு பாட்டு போயிட்டு இருக்குங்க. அதுவும் ஐயாவோட இது எல்லாமே வந்து ஐயாவோட அருளால் எழுதுற பாட்டுன்னு வச்சுக்கலாம். இந்த பாட்டு எப்படி எழுதுறதுன்னு உட்காந்துன்னா, ஆனா அனுபவம் பாட்டு எழுதி அனுபவமோ எதுவுமே இல்லைங்க. இல்லை, ஆனா உட்கார்ந்து 1 மணி நேரத்திலேயே அந்த பாட்டை வந்து ஐயா கிடுகிடுன்னு லைன் சொல்றாரு, எழுதுறாங்க. மாணிக்க வாசகருக்கு சிவன் எப்படி சொன்னாருங்க, அந்த ஃபீல் அவனுக்கு உணர முடிஞ்சதுங்க. அவன் சொல்லும் போதுங்க நம்மளுக்கே அந்த புல் அரிப்பு வருது. 1 மணி நேரத்துல எழுதி முடிச்சிட்டீங்க? ஒரு பாட்டு மண்ணாளு மகராஸ் 1 மணி நேரத்துல எழுதப்பட்டது. தெரியும், 1 மணி நேரத்துல எழுதுனுங்க. ரெண்டுமே வந்து உட்கார்ந்து லைன்ஸ் எல்லாமே வந்துருச்சு, பட் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்றதுக்கு கரெக்ஷன் பண்றது ஒரே சிட்டிங்ல டியூனுக்கு தந்தாப்புல மாத்திருக்கீங்க. ஆமாங்க, எழுதுனது வந்து ஒரே சிட்டிங்ல ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம்னு வச்சுங்களேன். அது டீ கடை சந்திப்பிலேயே அதை ஆரம்பிச்சு எழுதி முடிச்சிட்டேங்க. ஐயா தவம் செஞ்சிருக்காங்க, நம்ம சேனல் ஆல்ரெடி வந்திருக்கு. சரிங்க ஐயா.
அப்போ அந்த 3 குகைகள் இருக்கும். ஆமாங்க. ஆ. அங்க போய் நாங்க எங்க கூட ஒருத்தர் ஐயா கூட ஒரு 15 வருஷமா ஒருத்தர் ஒருத்தர் அங்க வந்து நாங்க சந்திக்கிறேங்க. திடீர்னு எதிர்பாராத விதமா அந்த குகையில மேலைங்க. அவர் அங்க வருவாருன்னு நாங்க எதிர்பார்க்கல. நாங்க ஒரு இதா நாங்க போனோங்க. அங்க வருவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஜீவ சமாதியில பார்த்தோம் அவரை பார்த்து எல்லாம் பேசிட்டு இருக்கு. மீண்டும் அங்க பாக்குறீங்க. நான் எங்க போறேன்னு அவருக்கு தெரியாது. நான் கிளம்புறேன்னு நான் எங்க பாட்டுக்கு வந்துட்டோம். அவர் எங்களுக்கு முன்னாடி அவர் அங்க போய் பாக்குறப்போ திடீர்னு அவர் வர்றாருங்க. நாங்க கிளம்புறோம், அவர் அங்க நிக்கிறாரு. நாங்க திரும்பி வந்து மறுபடியும் அவர் போய் மேல சந்திக்கிறோம். நான் அது வரைக்கும் அவரை சந்திச்சது இல்லைங்க. எனக்கும் தெரியாது. இவர் கூட சந்திச்சுக்கிறான். பட் நான் அவர் சந்திச்சதே இல்லைங்க. அப்புறம் போய் எல்லாருமே கொஞ்ச நேரம் மேலே ஒரு மலையில் வந்து உட்காந்துருக்குறோம். பேசிட்டு இருக்கிற ஏதாவது பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் எங்களை சந்திச்சு அந்த 5 வருஷமா அவர் ஐயா கூட இருந்தவர். அப்புறம் அங்கே அவர் தூங்கிட்டு இருக்கிறாருங்க. திடீர்னு ஒரு நித்திரைங்க மாதிரிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு தவத்தில் இருக்கிற மாதிரி உட்காந்துருக்கிறார், படுத்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் நாங்கள் 2 பேர் உட்காந்து எல்லாருமே அவர் தூங்கிட்டு இருக்கிறார், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்குறோம். அப்புறம் திடீர்னு வந்து அவருக்கு ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு அருள் வந்த மாதிரி எந்திரிச்சு உட்கார்றாரு. ஆமாங்க, மேல எந்திரிச்சு உட்காந்து ஒருத்தர் மலை மேல பெரிய அனுபவமா இருக்கு. ஆமாங்க, மேல போயிட்டு இருக்கிறார் ஒருத்தர். அவன் அங்க போனா உளுந்து கீழே பார்க்கவே இல்லைங்க. பார்க்கவே இல்லை. அடுத்துட்டு இப்படி படுத்துட்டு இருந்து திடீர்னு எந்திரிச்சு உட்கார்றாரு. பின்னாடி போயிட்டு இருக்காங்க. எவன்டா மேல போறவன், மேல போனா உளுந்துருவான்டா, கீழே வர சொல்றா அப்படிங்கிறாரா. எந்திரிச்சு எங்களுக்கா ஆச்சரியமா போச்சு. ஐயா தான் மேல ஏதோ வந்து வந்துட்டாரோ அப்படின்னு தோணுது. ஐயாவே தாங்க அருள் வந்த மாதிரிங்க. அவர் சொல்றாரு, திடீர்னு எந்திரிச்சோன்னே பின்னாடிங்க அவர் போயிட்டு இருக்கிறது, நாங்க முன்னாடி கொண்டிருக்கிற அவர் எந்திரிச்சு பிடிப்பான்னு சொல்றாருங்க. அவன் பின்னாடி இருக்கிறவன் வந்து கீழே வர சொல்ற, அவன் மேல போன விழுந்துருவான், இல்ல நான் காலை பிடிச்சி இழுத்து அவனை கூட்டிட்டு வரதா அப்படிங்கிற மட்டமா பாறை இருக்குன்னா அந்த மட்டமான பாறையில படுத்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு மேலதான் அந்த குகை, 3 ஹோல்ஸ் இருக்கு குகை இருக்குல்ல, அதுக்கு கீழே தான் படுத்துட்டு இருக்கு. அதனால அந்த குகைக்கு போறதுக்கு ட்ரை பண்ற அப்படி மேல போனா உளுந்துருவாடா கீழே வர சொல்றாங்கிறாரு. அவர் சொல்றப்ப எங்களுக்கு அது புரியலைங்க, ஐயாதா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அப்புறம் வர சொல்றாரு. அப்புறம் திடீர்னு உட்காந்துட்டு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு எல்லாமே சொல்றாருங்க. அப்புறம் எனக்கு வந்து இது ஐயா தான் வந்திருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியலைங்க, புது அனுபவங்கள் இல்லைங்க. இவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க, அதனால தெரியும். அப்புறம் ஐயா வந்து அவரோட உடம்புல இறங்கி வந்து அருள் சொல்கிறாருங்க. அதுதான் இதனோட இது. அப்போ வந்து என்னங்கிறாருன்னா, என்னை பாட்டு திடீர்னு நீ வந்து ஒரு நாள் வந்து அன்னைக்கு என்னை பார்க்கறக்கு வந்த, திடீர்னு ஒரு என்னமோ முட்டை சாப்பிட்டு நீ வந்த அப்படின்னு சொல்கிறாருங்க. இது வந்து நான் அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப அசந்து போனேங்க. ஒரு நாள் ஆமாங்க, அது வந்து அசந்து போயிட்டேன். எப்படி அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறம் அது கூட எனக்கு பெருசாக தெரியலைங்க. சரி, ஏதோ நடந்தது வந்து சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ஏதோ ஒரு இதில் ஏதோ ஒரு வைப்ரேஷன் ஏதோ ஒரு இதில் அவருக்கு தோணி இருக்குது, அதனால சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நான் பெருசாக கண்டுக்கில் விட்டுட்டேன். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு இது சொன்னாருங்க. அவர் சொன்னபோது எனக்கு வந்து பெருசாக தெரியலைங்க. உனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு அமௌண்ட் வந்து வர வேண்டியது இருக்குது, ஒரு தொகை வந்து உன்னோட பாடுபட்ட தொகை வந்து உனக்கு வர வேண்டியது இருக்குது, அது வந்து வராம நிக்குது, உனக்கு வந்துரும்போ அப்படின்னாருங்க. எனக்கு அப்போதைக்கு நம்பிக்கையே இல்லைங்க. ரொம்ப ஒரு 10 வருஷமா அது வந்து வரவே வராதுங்க, அதுக்கு வந்து வாய்ப்பு 1% கூட கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டு நான் விட்டுட்டேன். அவர் சொல்லி முடிச்சுங்க. அடுத்த ஒரு 3 வாரம் 1 மாசங்க அந்த அமௌண்ட் வந்து எனக்கு அப்படியே வந்துச்சுங்க. அந்த அமௌண்ட் வந்து எனக்கு அப்படியே வந்துருச்சுங்க. அதில் வந்து நான் உண்மையால் அதுக்கப்புறம் தான் வந்து அதில் அவர் இதில் வந்து ஐயா அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுதுங்க. இது ஒரு வகையில இடும மலை மேல குகையில வந்து ஐயா காட்சி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து மனசு வந்துங்க. அது வரைக்கும் நான் ஒரு 70% தான் நம்பிடுங்க. அதுக்கப்புறம் தான் 100% முழுசா ஐயாவை நம்பி அங்க போனேங்க. ஐயா வந்து இது உண்மைதான், ஐயா வருது. அந்த மாதிரி நீங்க போனீங்கன்னா ஒவ்வொரு தடையுமே ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து ஐயா எங்களுக்கு காட்சி கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். அதிசயமெல்லாம் உரிமையா கேட்கணும், பாசத்தோட கேட்கணும். அது வந்து உண்மையா இருக்கணுங்க உங்களோட. அதாவது நம்ம மனசார எனக்கு இங்க கொடுத்தேதான் ஆகணும்னு உட்கார்ந்தோம்னா கண்டிப்பா கொடுப்பாரு. செல்வங்கள் வேணும், அது வேணும், இது வேணும்னு நம்ம கேட்கக்கூடாது. பிடிக்காது என்ன, நம்ம வயிற்று ஐயா சொன்னதே என்ன, வயிறார உணவு போடுன்னு சொல்லியிருக்காரு. அதை வயிற்றுக்கு தான் கேட்குறோம். கொடுத்தா தான் போவேன், அப்படியே தான் உட்காருறேன். கொடுத்தா தான் போவேன், இல்லைன்னு இங்கே தான் படுப்பேன். ஐயாவுக்கு வந்து என்னன்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணுங்க, அதுதான் உண்மை. சாங்ஸ் வந்து எழுதியாச்சு, நீ அடுத்து பாடுறதுக்கு ஆள் பிடிக்கணுமேடா என்ன வந்து அவன் கேட்குறாங்க. நான் வந்து சரி இரு, இந்த வாரம் நான் ஐயன் கணக்கு மட்டும் போகிறேன், ஐயங்கிட்ட சொல்லிட்டு வர்றேன் அப்படின்ட்டு போகிறேன். போயிட்டு நான் வந்து ஆர்கெஸ்ட்ரா பாட்டுருப்பேன். அப்போ இந்த சதாசிவம் வந்து எந்த ஊர் என்ன ஏதுன்னு தெரியாது. இடையங்கோட்டையில் ஆர்கெஸ்ட்ரா பண்ணிக்கிறாருங்க. அதில் இவரை பாட வச்சா நல்லா இருக்குன்னு பேசிட்டுங்க இவங்ககிட்ட. இவர் நம்பர் எப்படா பிடிக்கிறதுங்கிறான். சரி இடையங்கோட்டை போகலாம், நான் எதுக்கு ஐயங்கிட்ட போய் சொல்லிவிட்டு வர்றான்ட்டு சொல்லிவிட்டு 6 மணிக்கு சொல்கிறேங்க. சொல்லிவிட்டு அடுத்துட்டு செல்லை நோண்டுறேன். ஃபஸ்ட்டு யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ சதாசிவம் வீடியோ.
எந்த வீடியோவிலையுமே அவர் ஃபோன் நம்பர் போட்டது கிடையாது. அந்த வீடியோவில் ஃபோன் நம்பர் போட்டுருந்தாங்க. எடுத்து பார்த்தோன்னே ஃபோன் நம்பர் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு அப்போவே அனுப்பிச்சுங்க இந்த பையனுக்கு. அனுப்பிச்சோடனே சரி எந்த ஊராக இருக்குது, சரி கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா அவர் நாங்கள் இருக்கிற பக்கத்துலேயே திருப்பூர் ஏரியாவிலேயே அவர் இருக்கார். ஐயா எப்படி கொண்டு வந்து எந்த இடத்துல கொண்டு வந்து, அதாவது எங்களை சிரமப்படுத்தக்கூடாது, ஏன்னா இடம் கூட எங்கே இருக்குது, ஆமாம், போயிட்டு வர்றது பொழப்பு, இவங்க பொழப்பு எல்லாமே கேடு. ஆனால் ஐயா வந்து நாங்கள் நினச்சால அப்புறம் அவர்கிட்டையும் வந்து அவரும் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டுன்னு வைங்க, அவரும் ஆன்மீகத்தில் எல்லாம் இருக்கார். ஆனால் அவரும் கூட கனகம்பட்டி ஐயாவுடைய பக்தர். ஆனால் அவர் எங்களுக்கு பக்தர்னு தெரியாது. பாட்டு நல்லா இருக்கு, அந்த மூலியமா போய் பார்க்கலான்னு பிளான் பண்ணோம். இப்போ நேராக போகலாமான்னு கூப்பிட்டு கேட்டேங்க அவரை. சொல்லு ஐயா காசு இல்லை பார்த்துக்கோ அப்படின்னு. டீ குடிக்கிற கூட ஒரு சில நாளைக்கு காசு இருக்காருன்னா படத்துக்கிட்டு நின்றுங்க. நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா ஐயா ஃபோட்டோ நிற்கிற மாதிரி வச்சுருப்பேன். டேபிள் நின்று டீ குடிக்கும் போது தோணுங்க, திரும்பிங்க ஐயா இன்னைக்கு இன்னையா காலையில் ஒன்றையும் ஞானம் டீ குடிக்கணுமே அப்படின்னு என் பாட்டுக்கு நிற்பேங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு வேலை வருங்க, சின்ன வேலையாவது வரும், 10 ரூபா வருங்க, போய் டீ குடிச்சிட்டு வருவோம். ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிற்கிறதுக்கே நேரம் இல்லாமல் வேலை வருங்க. நான் வந்து பொருளாதாரத்தை நினைக்கவே மாட்டேன். அன்றாடைய தேவைக்கு என்ன ஐயன் கொடுக்குறாரோ அந்த மனசார ஏற்று பழகணுங்க. இது 10ல் ஐயா எனக்கு இத்தனை கடன் இருக்குது அத்தனை கடன் இருக்குதுன்னு கேட்கவும் மாட்டேங்க. ஏன்னா அவர் பிள்ளை ஆகிட்டான், அவருக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன கொடுத்தா அவன் தாங்குவானுங்க. சோதனையும் கொடுப்பாருங்க. ஐயா கிட்ட பொறுத்தளவுக்கு சோதனை கண்டிப்பாக கொடுப்பாருங்க, கொடுக்காமலாம் இருக்கவே மாட்டார். கொடுத்து பார்ப்பாருங்க, கொடுத்துட்டு நின்று பார்ப்பார் தாங்குறானா இல்லையான்னு. முடியா ஐயா தாங்க முடியலையே அப்படின்னு கண்ணில் தண்ணி விட்டீங்கன்னா அடுத்த செகண்டே வாரி அனுப்பாருண்ணா. அதில் கனகம்பட்டி ஐயாவுக்கு நிகர் கனகம்பட்டி ஐயா தான், வேறு யாரும் கிடையாது. உண்மையாக என்ற லைஃப்பில் அது நடக்கணும். மகராசா கணக்கன்பட்டி கைலாசா.